360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம 2024 மே மாதம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தினுடைய மிக முக்கியமான விஷயமே கரெக்டாக மே 1ஆம் தேதியிலேயே குரு பகவான் பயிற்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு. இது வரைக்கும் உங்கள் ராசியிலே இருந்தவர் இப்போ உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வர்றார். தனம் அப்படின்னாலே கையில் பணம்னு அர்த்தம். ஸோ இது கடந்த காலங்களில் நம்ம கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் செலவினங்கள் இருந்தது. இனி வரும் காலங்களில் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சக்கூடிய சம்பாத்தியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு முதலீடாகவோ செலவினங்களாகவோ இருந்துட்டு இருந்த காலங்கள் மாறி இப்போ நம்ம கையில் பணம் தனம் பொருள் இருக்கும். ஓரளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இது எல்லாத்த காட்டிலும் இந்த மாதத்தில் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு வருங்காலங்களில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும். எல்லாத்துக்கும் மேலே நகை விலை எவ்வளோ விற்றாலும் சரி, நீங்கள் நகை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதம் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் பொருளாதார இடம் கொடுக்குமானா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடப்பதற்கு நம்ம ஜாதகத்தில் யோகம் இருக்கான்னா நம்முடைய ராசிநாதன் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். அவரும் ஆரம்பத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம், அப்புறம் ரேவதி நட்சத்திரத்தில், சனியோடைய நட்சத்திரத்திலேயே, அப்புறம் புத நட்சத்திரத்திலேயே சஞ்சரிக்கிறாங்க. இந்த சனியோடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு லாபம் வருமானம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கே புத பகவான் வர்றார். அப்படி இருந்தாலே நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு செய்தி எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, ஒரு தகவலை எதிர்பார்த்து இருக்கீங்க, இது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அல்லது உங்களுடைய பெரிய லெவலில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்னவோ அது பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம், அது 10ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. ஒரு பக்கம் குரு பகவான் 1ஆம் தேதியிலே வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கார். அவரும் நல்ல நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அதுலேயும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் புத பகவானுடைய நட்சத்திரத்தில் எப்போ போகிறாருன்னா இந்த மாதம் 10ஆம் தேதி போகிறார். ஆக 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் நல்ல விதமாக அமையும். நீங்கள் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள், பிரிஞ்சு போன உறவுகள் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மைகள், அவர்களால் மகிழ்ச்சி, இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக வீடுக்காக அலைஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு வீடு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மே மாதத்தில் இருக்கக்கூடிய பெரிய விஷயமே உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதோடு இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. நீங்கள் அதோட விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நீங்கள் ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அம்மாவால் காரியங்கள் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மே மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்
உங்களுடைய மகிழ்ச்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் டூர் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, இந்த மாதம் நடக்கும். என்டர்டெயின்மெண்ட் பெரிய லெவலில் எதிர்பாராத விதமான என்டர்டெயின்மெண்ட்கள் உங்களுக்கு கூடும். ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இது வரைக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் நல்ல விதமாக அமைஞ்சு உங்களுக்கு குழந்தைக்கான ஒரு பாக்கியம் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஏதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள். ஓரளவுக்கு லாபம் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அல்லது நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் தாராளமாக இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், குறிப்பாக கோல்டு காயின் வாங்கணும்னு நினைக்கிறேன் அல்லது கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. நான் பெரிய லெவலில் கலைத்துறையில் பிரகாசிப்பேனா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும், ஆய கலைகள் 64, நீங்கள் டான்ஸில் இருக்கலாம், மியூசிக்கில் இருக்கலாம், சிங்கிங்கில் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது துறைகளில் கலைத்துறையில் இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துறைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியங்கள், ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி, இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா தொண்டர்களால் மகிழ்ச்சி, நட்பலன்கள், சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து, இது அத்தனையுமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் வேலையின் காரணமாக இடம் மாறணும்னு நினைக்கிறேன், ஊர் மாறணும்னு நினைக்கிறேங்க, ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் பெரிய லெவலில் இது வரைக்கும் ஸ்ட்ரகிள் இருந்தெல்லாம் மாறி வேலையில் உங்களுக்கான எஃபர்ட்டு கிடைக்கும். நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய சர்வீஸில் ஏதோ ஒரு விதத்தில் முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணும்போது அதுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுக்கு உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், கெரியரில் உங்களுக்கு உண்டு. ஆக இந்த மாதம் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். அது காதல் பிரபடியும் கைகூடி உங்களுக்கு திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் நம்முடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஏதாவது கடன் வாங்குறீங்க, லோன் வாங்கியிருந்தீங்க, அப்ளை பண்ணுறீங்கன்னா அல்லது ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். அதுலேயும் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அல்லது தள்ளி போயிருந்துங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் பரவாயில்ல, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவீங்க. ஃபர்தராக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதுசாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். குறிப்பாக யாரெல்லாம் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அது வருவதற்கான வாய்ப்புகள், சோர்ஸஸ் நிறைய இருக்குது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முக்கியமாக முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. துர்க்கை அல்லது காளியை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள்.
இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.